அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. சந்தனா. நான் அரசினர் உயர்நிலைப் பள்ளி முத்தனூரில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். 6ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் உடல்நலமும் சுகாதாரமும் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள உணவில் புரதம் உள்ளதா இல்லையா என ஓர் சிறிய சோதனை மூலம் கண்டறிய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் இங்கே வைத்திருக்கிறேன். இப்பொழுது முட்டை வெள்ளைக்கரு சிறிதளவு இதில் ஊற்றப்போகிறேன். இப்பொழுது டெஸ்ட் டியூபில் சிறிதளவு வெள்ளைக்கரு சேர்க்கப் போகிறேன். இப்பொழுது சிறிதளவு தண்ணீர் சேர்க்கப் போகிறேன். பிறகு கண்ணாடி குச்சியில் கலக்கப் போகிறேன். தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா, சூடாக்கும் பொழுது ஆம்லெட் போல் உள்ளே ஒட்டிக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்பொழுது இடிக்கால இதில் வச்சுக்கிறோம். இப்பொழுது ஸ்பிரிட் லேம்பில் சூடுபடுத்திக்கலாம். இப்போ சூடுபடுத்திக்கலாம். இப்பொழுது இதை குளிர வைக்கப் போகிறோம். இப்போ டெஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் காப்பர் சல்பேட் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலக்கிக்கிறேன். காப்பர் சல்பேட் கரைசல். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இன்னொரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறேன். இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன். இப்போது எடுத்துக்கிறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன். இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கிறேன். இப்போ இது தனியாக வச்சிடுறேன். இப்போ முட்டை கலந்து இதில் காப்பர் சல்பேட்டை சிறிதளவு சேர்த்துக்கிறேன். இது கூட
சோடியம் ஹைட்ராக்சைடை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஊதா நிறம் ஆயிடுச்சு. அதனால் வெள்ளை கருவில் புரதம் இருக்குது. இந்த சோதனையில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.